ஷாக்காக தான் இருக்குது அப்படியே ஈஸ்வரிக்கு. ஒரு 2 நிமிஷம் வந்து கிளம்பி ராதிகாவும் கோபியும் பேசினா வந்து அதை பிரித்து விட்டுறணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே வந்து சரி நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு பாக்கியா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கிளம்பி வந்துடுறாங்க கிட்டக்கவே ராதிகா. நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, உங்கள் பையனோட நான் சேர்ந்து வாழ போகிறது இல்லை, நாளைக்கு எங்களுக்கு டிவோர்ஸோட ஃபைனல் இது இருக்குது, அது நான் ஹியரிங் இருக்குது, அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ப்ரொடியூசர்லாம் பாராட்டி வந்து எல்லா விதமும் நல்ல விதமாக முடிஞ்சிருது. எழில் வேணால் நான் ராதிகாட்ட பேசி பார்க்க அவங்க கூட சேர்றதுக்குங்கிறாரு. அதெல்லாம் வேணான்ட்டார் கோபி. இதுக்கு பிறகு தான் ஒரு புது ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவர் யார் அப்படின்னா இனியாவுடைய காதலர். ஸோ இவர் வந்து அப்படியே இனியாவை மாற்றி பாராட்டுறதும், இனியா அவங்கள பாராட்டுறதும், இவர் வந்து ரொம்ப நல்லவராக நல்லா படிக்கக்கூடிய பையனா, அதே சமயத்தில் லீவ் போடாத பையனா, அப்புறம் வந்து பொறுப்பான மெச்சூரான பையனாக காமிக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் காமிக்காதனால இப்போ வந்து காமிக்கிறாங்க. ஸோ இதான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டைம் ஜம்ப், ஒரு சீசன் 2 கணக்கு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கணக்கில் இது வந்து புதுசாக வந்து இனியாவுக்கு ஒரு ஜோடி அப்படின்ட்டு. ஆனால் என்னென்னா நம்ம இது சீரியஸாக ஏன் என்ன எடுத்துக்க முடியல அப்படின்னா, இது வரைக்கும் இனியாவுடைய காதல்கள் பல கதைகள்லாம் ஏற்கனவே நம்ம பல விஷயங்களை பார்த்துருக்கோம், க்ரஷ் எல்லாம் வந்து பார்த்துருக்கோம். அதை வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாதியில் முடிஞ்சதுனால இது என்ன கதைங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து அவர் உடனே வந்து நீயும் ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு தான் அப்படின்னு வந்து இனியாவை பாராட்டுறாரு. இந்த 8 மாதத்தை அவங்க ரொம்ப மெச்சூர் ஆகிட்டாங்க, ரொம்ப வந்து அப்படியே வந்து எல்லாம் புரிகிற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ராதிகாவை வந்து இப்போ ஆன்ட்டின்னு இவங்க கூப்பிட்றலாம் இருக்குன்னா அவங்க அப்பாவை விட்டு போனது தான். அவங்க அப்பாவை கூட கூப்பிட்டு போயிருந்தால் ராதிகாவை என்னென்ன வார்த்தை சொல்லி திட்ட முடியுமோ திட்டிருப்பாங்க. இதுக்கு நடுவில் வந்து இன்னொரு கல்யாணம்லாம் எனக்கு வேணான்னு ராதிகாவும் பாக்கியாவும் அலறாங்க. நான் திருப்பிலாம் தலைப்பட சேரவே மாட்டேன், அதெல்லாம் நடக்காது, எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க அத்தையும், ஆனால் நாங்கள் வந்து சேர போகிறதில்ல அப்படின்னா ராதிகாவும் அதே முடிவில் தான் இருக்காங்க. ஆனால் செல்வி மட்டும் வந்து என் பிள்ளைங்க செட்டில் ஆனப்பறம் நான் நல்லவராக பார்த்து நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன், இப்போதைக்கு வந்து இவர் கூட இருக்கேன், இப்போதைக்கு வந்து நான் விட்டு போனால் இந்த ஆளுக்கு யார் இருக்காங்கிறதுக்காக தான் இருக்கேன், ஆனால் அவருக்கு வந்து எல்லா போதை சூது பெண்கள் அப்படின்னு எல்லா தொடர்பு இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கல்யாணமே ஒரு பயப்படுற விஷயமா வந்து இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அந்த ஆண்கள் நடந்துக்கிறது, அந்த குடும்பங்கள் நடந்துக்கிற விதம் தான் காரணங்கிறதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக அப்படியே தூவி விட்டு முடிச்சு விட்டுறாங்க இன்றைக்கி எபிசோடை பற்றியும் புது இனியா பாய் ஃப்ரெண்டை பற்றியும் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.